மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த டைம். பீரியட் சில குழந்தைங்களுக்கு கரெக்டா வர குழந்தைங்களுக்கும் திடீர்னு தள்ளி போகலாம். இது எதனால தள்ளி போறதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு இந்த 11th கிளாஸ் 12th கிளாஸ் வரும்போது அந்த எக்ஸாம் பயத்திலேயே எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி பீரியடே கம்ப்ளீட்டா வராத இருக்கும். 2 மாசம் 3 மாசம் கூட தள்ளி போகும். ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரெயின்ல தான் அந்த ஸ்விட்சே இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் பிரெயின்ல இருந்து வந்தாதான் நம்ம தீட்டே வரும். ஸோ அந்த ஸ்விட்ச்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுறது. அந்த ஸ்ட்ரெஸ்னால, அந்த பயத்தினால, அந்த ஆங்ஸைட்டினால அந்த கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடுறது பிரெயின்ல. ஸோ அதனால தீட்டை தள்ளி போகும். அந்த டைம்ல பயப்பட வேண்டாம். உங்களுக்கே தெரியணும், அந்த பொண்ணுக்கே நீங்க கொஞ்சம் சொல்லி வைக்கணும், இது மாதிரி உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த பயத்தினால கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது திருப்பியும் ரெகுலேட் ஆயிடும். இந்த பீரியட்ஸ் பற்றி பெண்களுக்கும் அவங்க மதர்ஸ்க்கும் அவங்க அம்மாங்களுக்கும் என்ன பெரிய பிரச்சனைனா, ப்ளீடிங் கம்மியாக இருந்தால் பயப்படுறாங்க, ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்தால் பயப்படுறாங்க. ப்ளீடிங் கம்மியாக பட்டுச்சுன்னா, ஒரு நாள் தான் படுறதுன்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தீட்டு வெளியே வரலைன்னா உடம்பு பெருசாகிடும், வெயிட் ஏறிடும். இது தப்பான எண்ணம். ஏன்னா இந்த பீரியட் வராதனால வெயிட் எல்லாம் ஏறாது. அண்ட் ஒரு நாள் 2 நாள் ப்ளீடிங் மட்டும் படுறதுன்னா அதில் ஒன்றும் தப்பே இல்லை. நிறைய ப்ளீடிங் இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ப்ளீடிங் ஆச்சுன்னா ரத்த சோகை வரலாம். ஏன்னா அந்த ப்ளீடிங் மாதம் மாதம் நிறைய ஒரு 4 நாள் 5 நாள் தினம் ஒரு 4 துணி இல்லை 4 பேட் மாற்றி 5 பேட் மாற்றினீங்கன்னா அது இருக்கிற உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் நிறைய வெளியே வரதுனால ரத்த சோகை வரலாம். ஸோ நிச்சயமாக ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்தால் கவலைப்படணும், ப்ளீடிங் கம்மியாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த ப்ளீடிங் ஜாஸ்தியா இருந்தா கூட இப்போ சின்ன வயசுல இந்த தீட்டு வர வயசுல முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்னும் ரெகுலேட் ஆகல. அதனால சில பெண்களுக்கு ப்ளீடிங் நிறைய படலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு, பிகாஸ் தெர் ஆர் டேப்லெட்ஸ் இந்த பீரியட்ஸ் குறைக்கிறதுக்காக, ப்ளீடிங் ரத்த போக்கு குறைக்கிறதுக்காக மாத்திரை இருக்கு. அந்த தீட்டு வந்த உடனே ஆரம்பிச்சு அந்த மாத்திரை தினம் சாப்பிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ளீடிங் கம்மியாகும். இதனால கர்ப்பப்பைக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது, பொண்ணுக்கும் ஒரு தொந்தரவு இருக்காது. அப்புறம் லேட்டர் ஆன் குழந்தை பிறக்கிற டைம்லயும் இதனால ஒன்றும் கெடுதல் எல்லாம் வராது. ஸோ இந்த மாத்திரை நம்ம தைரியமா சாப்பிடலாம். நம்மளே வாங்கி சாப்பிடக்கூடாது, டாக்டரை கேட்டு அந்த மாத்திரை சாப்பிடலாம். அப்புறம் இந்த ப்ளீடிங் ஜாஸ்தி போற பெண்களுக்கும் இல்லை நார்மலா ப்ளீடிங் போற பெண்களுக்கும் முக்கியமா இந்த டைம்ல தீட்ட ஆரம்பிக்கிற டைம்ல இந்த அயன் சத்து மாத்திரை கொடுக்கணும். ஏன்னா இந்த அயன் சத்து மாத்திரை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு வருஷத்துல 3 மாசம் நம்ம இந்த மாத்திரை கொடுத்தோம்னா, ஒரு அயன் டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இது அந்த ரத்த சோகை தடுக்கும். 13-14 வயசு பெண்ணுக்கு அதுக்கப்புறம் வருஷம் நீங்க இந்த அயன் சத்து மாத்திரை கொடுக்கணும். அது எப்படி சாப்பிடணும்னா, டெய்லி தினம் ஒரு மாத்திரை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். ஏன் அயன் டேப்லெட் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும்? ஏன்னா சாப்பாடோட சாப்பிட்டீங்கன்னா அந்த அயன் உங்களுக்கு உடம்புல ஏத்துக்காது. ஸோ நீங்க 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டைம்ல நல்லா அப்சார்ப் ஆயிடும், உள்ள உடம்புல சேரும். அது அப்போதான் உங்களுக்கு ரத்த சோகை இல்லாத பிளட் உங்களுக்கு ஏறிடும், உங்களுக்கு நல்ல அந்த அனீமியா கம்ப்ளீட்டா சரியா போயிடும். பீரியட்ஸ் டைம்ல சில பெண்களுக்கு பசியே எடுக்காது. அது இது எதனாலன்னா, ஒன்று உடம்புல நீர் கொத்துக்கும், அந்த பீரியடுக்கு முன்னாடி கொஞ்சம் நீர் கொத்துக்கும், நெஞ்சு எரிச்சலா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால பசி இருக்காது. அந்த டைம்ல நம்ம ஃபோர்ஸும் பண்ணணும்னு தேவையில்லை. உனக்கு தீட்டு இருக்கு நிறைய சாப்பிடணும்னு சொல்றதும் தேவையில்லை. இதே டைம்ல இந்த தீட்டு டைம்ல நிறைய பேருக்கு சரியான மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அந்த தீட்டு இருக்கும்போது பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, எள்ளு சாப்பிடக்கூடாது, பப்பாயா சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு தீட்டு டைம்ல ஒன்னும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். சாதாரண சாப்பிடுற சாப்பாடை நீங்க மாத்தணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே சாப்பிடலாம். தீட்டு டைம்ல என்ன சாப்பிடலாம் நீங்க? ஆக்சுவலி அந்த டைம்ல பிகாஸ் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால
சில பெண்களுக்கு ரொம்ப அப்படியே வீக்கா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஆகும் அந்த பீரியட் டைம்ல. அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால குறையறதுனால ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ அந்த பெண்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் நல்ல ஆகாரம் கொடுக்கணும். என்ன ஆகாரம் கொடுக்கணும்? நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்கன்னா முட்டை டெஃபினட்டாக கொடுக்கலாம். பால் நிச்சயமாக சாப்பிடணும். நிறைய ஃப்ளூயிட்ஸ் சாப்பிடணும். நிறைய தண்ணி சாப்பிடணும். மோர் சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். இது மாதிரி சாப்பிட்டா அந்த பெண்ணுக்கு நார்மலாக இருக்கும். ஹெல்த்தும் நார்மலாக இருக்கும். அந்த பீரியட்ஸ் டைமில் அவளுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப சோர்வாக இருக்காது, அவளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஸோ ஸ்பெஷலி ஃப்ளூயிட்ஸ் நிறைய கொடுக்கணும். இப்போ பீரியட்ஸ் இருக்கிற டைமில் அந்த பொண்ணுக்கு நம்ம நல்ல சில திங்ஸ் கற்றுக் கொடுக்கணும். இந்த பேட் இல்லை துணியை நம்ம ரெகுலராக மாற்றிடணும். ஒரு நாளில் 2 வாட்டியில் 3 முறை மாற்றணும். எதனாலனா அந்த ப்ளீடிங் இருக்கும்போது அந்த பேட் கம்ப்ளீட்டாக சோக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி மாற்றிடணும். என்ன மாதிரி பேட் யூஸ் பண்ணலாம்? எந்த பேடோன்னா யூஸ் பண்ணலாம். சில பேர் அந்த துணியில் பஞ்சு கூட வச்சுக்கிறாங்க, இல்லை கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். பேட் பற்றி ஒன்றும் கவலை இல்லை. எந்த பேடோன்னா யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி துணி வேணால் யூஸ் பண்ணலாம். துணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ரெகுலராக நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. அண்ட் இந்த டைமில் தான் சில பெண்கள் ஸ்கூலுக்கு போகாதுங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் நம்ம துணி மாற்றணுமே இல்லை பேட் மாற்றணுமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு தீட்டை கொஞ்சம் சீக்கிரம் வரவழைச்சிடணும், இல்லை தீட்டை தள்ளி போடணும்னு சொல்லுவாங்க. நான் 29 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் மாத்திரை கொடுக்கறது இல்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறாங்க நான் கோவிலுக்கு போனால் எப்படி நான் தீட்டோட போகலான்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது யார் தான் நம்மளுக்கு சொன்னாங்க கோவிலுக்கு நம்ம போகக்கூடாது தீட்டு இருக்கும்போது? நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, மோஷன் போகிறது, வெளிக்கு போகிறது, இது ஒண்ணுக்கு போகிறது, அதெல்லாம் அழுக்கு இல்லை. ஆனால் இதுதான் தீட்டு தான் ஒரு அசிங்கமானது, அழுக்கானது. நம்ம ஏன் நம்புறீங்க? ஸோ இதனால நம்ம நீங்க கோவில் போகலன்னா பரவாயில்ல, நீங்க போக வேண்டாம்னா போகாதீங்க. போய் தான் ஆகணும்னா யாரும் ஒன்றும் உங்களை கடவுள் நம்மளுக்கு சொன்னதில்லை. நீங்க யாருனா சொல்லியிருக்காங்களா? கடவுள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி கோவில் போகக்கூடாது தீட்டு இருக்கும்போது? யாருனா சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. ஸோ அதனால நீங்க அதை பத்தி உங்களுக்கு மனசுல போகக்கூடாதுன்னு இருக்குன்னா நீங்க போகாதீங்க. ஆனா அந்த கோவிலுக்கு போறேன் மாத்திரையும் சாப்பிட போறேன்னா அது தப்பு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரைகள் எல்லாம் இல்லையே. அப்பெல்லாம் அவங்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோட தான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. 2வது, எனக்கு கல்யாணம் இருக்கு, எனக்கு மாத்திரை கொடுத்துருங்க, எனக்கு தீட்டு வரக்கூடாது அந்த கல்யாணத்து டைம்லன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் முன்னாடியே கேட்டுடுவாங்க என்னைக்கு தீட்டு, அப்போதான் கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா சத்திரம் என்னைக்கு இருக்கு அன்னைக்கு தான் பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதனால அது மாறியாச்சு. ஸோ நம்மளும் கொஞ்சம் மாறணும். இந்த தீட்டை எதுக்காக நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது மாத்திரையோடனா? பிகாஸ் நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். கல்யாணத்து டைம்ல மாத்திரை சாப்பிட்டுட்டு தீட்டை தள்ளி போட்டுப்பாங்க. அப்புறம் 4 மாசம் கழிச்சு தீட்டே வராததுனால கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக்அப்க்கு வருவாங்க. அப்போ பார்த்தோம்னா இது கர்ப்பம் இல்லை, இது தீட்டு தள்ளி தான் போயிருக்குன்னு அர்த்தம். அது ஏன் இது மாதிரி ஆகிறது? பிகாஸ் நம்ம இந்த மாத்திரை சாப்பிட்றது இது ஹார்மோன் மாத்திரை. அண்ட் எல்லா ஹார்மோன் மாத்திரை தப்பு இல்லை, கெடுதல் இல்லை. ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நிச்சயமா ப்ராப்ளம்ஸ் வரலாம். பிகாஸ் நான் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருவேன், அவங்க எதுனா மாத்திரை தேவையில்லாத மாத்திரை இந்த ஹார்மோன்ஸை சாப்பிட்டுட்டு தீட்டெல்லாம் தள்ளி போயிருக்கலாம், இல்லை தீட்டு ரொம்ப சீக்கிரம் வரலாம், இல்லை ப்ளீடிங் ஜாஸ்தி போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளே வரவழைச்சிக்கூடாது. ஸோ இந்த தீட்டை தள்ளி போடலாம், இந்த மாத்திரை மிட்டாய் மாதிரி சாப்பிடலாம்னு நினைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது தப்பான நம்பிக்கை. இன்னொரு கவலையான விஷயம் எல்லா பெண்களுக்கும் என்ன கவலைன்னா, வெள்ளப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அந்த வெள்ளப்பட்டா எதனா உடம்புல கெடுதல் இருக்கான்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்போ பாட்டிமார்கள் எல்லாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வெள்ளப்படுறதா உடம்பே கரைஞ்சி போயிடும், வெள்ளப்படுறதா உனக்கு இடுப்பு வலிக்கும், வெள்ளப்படுறதா உனக்கு வெயிட்டே ஏறாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுறது ரொம்ப சாதாரணமான
முக்கியமான சேஞ்ச் நம்ம உடம்புல இந்த பீரியட்ஸ் டைம்ல. இப்போ பீரியட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீரியட் எந்த நாள் பீரியட் வருதோ அதான் முதல் நாள் கணக்கு வச்சோம்னா ஒரு 12வது நாள்ல இருந்து 15வது நாளுக்குள்ள இந்த கருமுட்டை உண்டாகும். அந்த கருமுட்டை உண்டாகும் போது கர்ப்பப்பையில இருந்து ஒரு தண்ணியா வெள்ளப்படும். இது எதுக்காக தண்ணியா வெள்ளப்படுறதுன்னா அந்த கர்ப்பம் ஆகிறதுக்காக இந்த வெள்ளை இருக்கும்போது நீர் மாதிரி வந்ததுன்னா இது உதவி செய்யும். ஸோ அதனால அந்த முட்டை உண்டாகிற டைம்ல ஒரு பீரியட் வந்ததுல இருந்து அடுத்த பீரியட் வர்றதுக்குள்ள அந்த 15வது நாள்ல அந்த தண்ணி மாதிரி படும். ஸோ இதை வெள்ளப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. வெள்ளப்படுறது இந்த கர்ப்பப்பை வாயிலிருந்து இந்த மியூக்கஸ் மாதிரி சளி மாதிரி வந்துட்டே தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா வேர்வை மாதிரி சில பேருக்கு நிறைய வேர்க்கும், சில பேருக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஸோ அதே மாதிரி இந்த வெள்ளப்படுறது சில பெண்களுக்கு நிறைய வெள்ளப்படும், சில பேருக்கு வெள்ளைப்படாது. இந்த தீட்டு வந்து அந்த 15வது நாள்ல மட்டும் படம், மிச்ச டைம்ல படாது. இப்போ குழந்தை பிறந்த அப்புறம் கர்ப்பப்பை வாய் ஒரு அளவுக்கு திறந்துக்கும். ஸோ அந்த திறந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளப்படுறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப கஷ்டமா துணியெல்லாம் நனைகிற அளவுக்கு வெள்ளப்பட்டாதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு கர்ப்பப்பை வாயில ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அந்த வெள்ளப்படுறது குறைஞ்சு போயிடும். வெள்ளப்படுறதை பத்தி எப்போ கவலைப்படணும்? ஒண்ணு, அந்த வெள்ளப்படும் போது ரொம்ப எரிச்சலும் நமைச்சல் இருந்ததுன்னா கவலைப்படணும். ஏன்னா அந்த வெள்ளப்படும் போது அந்த நமைச்சல் எரிச்சல் இருக்குன்னா உள்ளுக்குள்ள கர்ப்பப்பை வாய் பக்கத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். சில டைம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், சில வேற இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கலாம். அந்த டைம்ல ரொம்ப அரிப்பு இருக்கும், ரொம்ப நமைச்சல் இருக்கும், அந்த தொடை இடமெல்லாம் ரொம்ப எரியும். ஸோ அதனால இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காக மாத்திரை கொடுப்பாங்க, வாய் வழியாகவும் கொடுப்பாங்க, கர்ப்பப்பை வாயில வைக்கிற மாத்திரையும் கொடுப்பாங்க, ஆயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இது போட்டிங்கன்னா இது சரியா போயிடும். இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா இந்த வெள்ளப்படும் போது வெள்ளையோட தீட்டு பட்டுச்சுன்னா, ப்ளீடிங் பட்டுச்சுன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கவலை இருக்கணும். ஏன்னா கர்ப்பப்பை வாயில எதனா புண்ணு இருந்ததுன்னா இல்ல கேன்சர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம். அதுவும் இந்த சின்ன வயசுல எல்லாம் ஆகாது. இது 45 வயசு 50 வயசுல இது மாதிரி வெள்ளையும் தீட்டும் கலந்து பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். தீட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ணுக்கு நிறைய ஆகாரம், நல்ல ஆகாரம் தேவை. என்னென்ன மாதிரின்னு பார்த்தோம்னா முக்கியமா கால்சியம் தேவை. ஏன்னா இந்த குழந்தை இப்போ வளரும் போது 18 வயசு 19 வயசுக்குள்ளதான் அந்த பொண்ணுக்கு எலும்புல நல்ல ஸ்ட்ரென்த் வரும். அந்த கால்சியம் தேவை அந்த டைம்ல. ஸோ இந்த கால்சியம் எங்கிருந்து கிடைக்கும்? உங்களுக்கு பால்ல இருக்கும், தயிர்ல இருக்கும். ஸோ முக்கியமா இந்த பெண்களுக்கு டெஃபினட்டா டெய்லி 2 டம்ளர் பால் கொடுக்கணும், 2 கப் தயிர் சாப்பிடணும். இந்த கால்சியம் கொடுத்தாதான் அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது, அவளுக்கு பிரெக்னெண்டா இருக்கும்போது, கர்ப்பமா இருக்கும்போது அந்த உடம்புல கால்சியம் குறையாது. ஸோ கால்சியம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அயன் சத்து, இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப தேவை. இந்த அயன் டேப்லெட் அகைன் எதுக்காக கொடுக்குறோம்னா அவளுக்கு மாசம் மாசம் ப்ளீடிங் போகும்போது ரத்தப்போக்குல நிறைய அயன் அதுல வெளியே வந்துடும். ஸோ அதனால ரத்த சோகை வரலாம். ஸோ அதனால உங்களுக்கு நிச்சயமா எல்லா குழந்தைகளுக்கும் அயன் கொடுக்கலாம். சாப்பாட்டுல எதுல அயன் கிடைக்கும்? உங்களுக்கு கீரையில நிறைய அயன் இருக்கு, அந்த இரும்பு சத்து நிறைய இருக்கு. ஸோ கீரை தினம் எந்த விதமான கீரை கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு நல்லது. இந்த புரோட்டீன் எதுல கிடைக்கும்னா, நீங்க சைவ உணவு சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு பருப்பு வகைகள்ல புரோட்டீன் இருக்கும். பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் நீங்க டெய்லி பண்ணி ஆகணும். ரெண்டாவது, சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். கொண்டு கடலை, காராமணி, உடச்ச கடலை, வேர்க்கடலை இதுல எல்லாம் நல்ல புரோட்டீன்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிடுறவங்களா இருக்கீங்கன்னா நீங்க முட்டை சாப்பிடலாம். அண்ட் முட்டை, மீன், கறி எல்லாமே சாப்பிடலாம். இதுல எல்லாம்